கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு பெரியதாக இல்லை, சின்னது ஒரு சாட்சியை கொடுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் செய்திருப்பார். இன்று நாங்கள் வாழ்வது, நாங்கள் சுவாசிப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாங்கள் அங்கும் இங்கும் செல்வதும் அவருடைய கிருபை தான். இல்லை, நாங்கள் உயிர் வாழ்வது அதை விட பெரிய கிருபை. எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலை பொழுதுல நான் உயிர் வாழ்வது அவருடைய கிருபை என்று? ஹல்லேலூயா. யார் முதலாவது வந்து இந்த கிருபையை கொடுத்த அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறது? ஹல்லேலூயா. ஒரு சீக்கிரமாக அவர் செய்த ஒரு சிறிய ஒரு சாட்சியை சொல்லுவீங்களா? அவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு. பரலோக ராஜ்யம் பார்த்து கொண்டு இருக்குது. ஆண்டவர் என்ன செய்த நன்மைகளை யார் எனக்கு ஓடி வந்து என் பிள்ளை யார் வருவது அப்படின்ட்டு. ஆமேன், ஆமேன். சுருக்கமாக நேரம் அவ்வளோ பெரியதாக இல்லை. சுருக்கமாக ஒரு சாட்சியை சொல்லுவீங்களா கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துவதற்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் போன செவ்வாய்க்கிழமை நாத்தில் என் கணவருக்கு பாம்பு கடிச்சு தேவாவியானவர் 10 மணி 11 மணி மட்டும் நாங்கள் ஆஸ்பத்திரியில் திரிஞ்சு அந்த தேவன் இந்த இடத்தில் என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இந்த இடத்தில் வந்து கூட்டி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் எங்களோடு கூட இருக்கிறதால எது என்ன கடிச்சாலும் வேலை இல்லை. ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். எழுந்திருங்க. கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி அவருடைய ஜனங்கள் மத்தியில் நடந்து சென்று கொண்டு போகும் பொழுது ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கிறாண்டா, அவருடைய ஆடையை பிடிச்சிருக்கா. அப்போ ஆண்டவர் கேட்டார், யார் என்னுடைய ஆடையை பிடிச்சது அப்படின்ட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்க, யார் என்னுடைய ஆடையை பிடிச்ச அந்த அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கேட்கும் பொழுது எல்லாம் மௌனமாக இருந்து ஒரு ஸ்திரீ சொல்கிறா, நான் தான் பிடிச்சேன்ப்பா. உண்ட ஆடையில் ஒரு சிறிய பகுதி, அதுவும் ஒரு தேவை இந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு ஆடையை பிடிச்சிருக்கிறா. ஏன் பிடிச்சேன்னு கேட்டால், அவளுக்கு இரத்த ஓட்ட ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த இரத்த நோய் உன்னுடைய ஆடையை பிடிச்சா சுகமாகும். இந்த காலை பொழுதுல அவர் நம்பிக்கை. அந்த நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, என் மகளே, ஓ ரீபா பாபா, என் மகளே, என் மகனே என்று அழைக்கிற ஆண்டவர் இந்த காலை பொழுதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா இருதயம் ஆயத்தப்படுத்திக்கொள்ள. இந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியான இந்த வருடத்தில் கடைசி காலகட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். யாரும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு எங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் அகற்றி விட்டு எல்லாரும் ஒன்று சேருங்க. பரலோகத்துக்கு போவதுக்கு நான் மட்டும் அல்ல, என் குடும்பம், என் பிள்ளை, என் தாய் தப்பை எல்லாம் சேர்ந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். எல்லோரும் ஒன்று கூறி நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அந்த பாடல் மூலமாக எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் தேவனை ஆராதிக்கணும். அவருடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வல்லமையால் இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனகொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனகொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்து நாளில் செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே. பெந்தெகோஸ்து நாளில்
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுமே வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஓ துதிங்க 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 துதி நாவி ஊற்றட்டும். ஓ hallelujah, hallelujah, hallelujah. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதி நாவி துதி நாவி துதி நாவி. ஓ இந்த வருடத்தின் கடைசி வருடத்தில் அப்பா உம்முடைய பாலடி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஓ நீர் மாற்றும் மாற்றும் மாற்றும். ஓ ஹalleluya ஹalleluya ஜெபிங்க ஜெபிங்க. ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது இறங்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க. ஓ உம்மை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு போதுமானவர் நீர் எனக்கு போதுமானவர். ஹalleluya ஹalleluya. ஓ சுவாமி நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆவியை ஊற்றுங்கப்பா. உடைய ஜனங்கள் மத்தியிலே நீர் ஊற்றும் ஆண்டவரே. அவருடைய சத்தம் கேட்கிறதா? அவருடைய சத்தத்தை மட்டும் ஏத்துங்க. இந்த ஜனங்கள் மத்தியில அப்பா நீங்க உலாவி கொண்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குதப்பா. ஓ சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா இந்த காலை பொழுதிலே. ஓ ஹalleluya ஹalleluya. அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷையினாலே தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த காலை பொழுதிலே. ஹalleluya. ஓ ரிபா பாபா பாபா ஓ ரிபா பாபா பாபா. எல்லாரும் ஒன்று கூடுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே ஓ ஹalleluya. ஓ நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஓ ஹalleluya. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த காலை பொழுதிலே. ஹalleluya ஹalleluya. நான் செய்து கொண்டிருக்கிற வியாபார கடையை ஒருவர் அவரோட ஓனர் என்னுடைய இடத்துல இருந்து கேட்டார். அப்பொழுது அந்த கடை நான் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது இன்னொருவர் அந்த கடையை எடுப்பதுக்கு பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தார். அந்த கடையை எடுப்பதுக்கு பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தார் இன்னொரு அவருடைய சொந்தத்தில் ஒருவர். நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த கடை எடுத்தா நான் மட்டும் அடுக்கணும், வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். இது நீ எனக்கு தந்தது, நான் என்னுடைய வாழ்க்கை முடிவு வரை நான் இந்த இடத்துல தருப்பேன் ஒரு உறுதிப்படுத்தினேன்.
அந்த நபர் அந்த கடை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார். அவர் ஒரு கடையை வேறொரு கடை எடுத்து செய்து கொண்டு போகும் பொழுது அந்த கடையில் அவர் எங்களுடைய சகோதரனுடைய மகன் போயிட்டு அவருடைய சலூன் ஒன்றில் போயிட்டு அவர் கொண்டு வெட்டும் பொழுது அவர் சொன்னால் உன் மாமா கடையை விட்டு போக மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இல்லை அந்த கடையை அவர் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியைப்படுத்தி அவர் ஒரு கதையை சொன்னாராம். அந்த இடத்துல இவர் சொன்னாரா, இல்லை இல்லை அவங்க மாமா தான் எடுக்க இருக்கார் அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு கிழமைக்கு பிறகு நான் எங்கள் வீட்டுக்கு வந்து அண்ணன்ட மகன் சொல்கிறான், அவர் இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார் அப்படின்னு. நான் சொன்ன பிரச்சனை இல்லை, அதை விட்டு போடுங்க, நான் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் பார்த்துக்கொடுறேன் அப்படின்ட்டு. நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன் எனக்கு இந்த கடை தான் வேணும் ஆண்டவரே, நான் இதைத்தான் பற்றி செய்யணும் அப்படின்ட்டு. உங்களோட உள்ளத்தை நீங்கள் ஏதாவது ஒரு இருதயத்தில் அப்படி நடந்திருக்கும், உங்களுக்கு அப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ செய்திருக்காரு. அந்த நிமிஷத்தில் அந்த நாளுக்குள்ள அந்த கடையை ஒரு வாகனம் ஒன்று போய் அந்த கடையை தூளாக உடைச்சு போட்டது. எனக்கு விரோதமாக இருந்த அந்த மனுஷன் அந்த கடையை அப்படியே தூளாக போயிடுறதுக்கு அப்படின்னா அவருக்கு விரோதமாக இருக்கலை. ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போதும் வெட்கத்தை கொடுப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தையை, உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன்னு சொல்லி, அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். இந்த காலை பொழுதில் எங்களுடைய விருப்பத்தினால எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது, எல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும். நாங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வேற, ஆனால் அவர் நினைத்தா அது நடக்கும், அது சாத்தியமாகும். இந்த காலை பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம், அவரை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இன்னும் மிச்ச காலம் இல்லை, இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு இருந்து போறார்கள். என்னுடைய சகோதரர் இருந்து போனா, அதே போல் என்னுடைய தாய் இருந்து போறாங்க. அப்படியாக என்னுடைய சகோதரிகள் இருந்து போறாங்க. அவங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் கூட்டி கொண்டு போகணும். இந்த காலை பொழுதுல நீங்க எங்க இருக்கிறீங்க? ஓ ரீபா பாபா பாபா, ஓ ஆண்டவரே எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. உன் இருதயத்தை திறந்து பாருங்க, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்தேன். ஓ அல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டிருங்க. அந்த சர்வ லோக தேவன், பராக்கிர தேவன் இந்த காலை பொழுதிலே ஆவியாய் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது, அவர் இல்லாம எதையும் எங்களால் சாதிக்க முடியாது. கரங்களை உயர்த்துங்க. ஓ ரே பாபா பாபா, அந்நிய பாசையினால இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை அவர் கருத்தருகிற அந்த ஆவி அபிஷேகத்தினால ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹalleluya, ஓரு ஹalleluya. ஜெபத்தை ஆயத்தப்படுத்துங்க, இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹalleluya. துதிங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அழுது கண்ணீர் விட்டு இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய கணவருக்காக ஜெபம் செய்துங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி அப்பா, நன்றி. துதிங்க. ஹalleluya. தூயவரே ஓ உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஓ உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. இதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை
துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா சுவாமி. ஓ இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டுங்க, ஜெபம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ உடைய கிருபையினால எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, உடைய கிருபையினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியினால் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ சுவாமி அஞ்சிடுவே நீரிக்கையிலே மனிதர்கள் என்னை வகைத்தாலும் அஞ்சிடுவே நீரிக்கையிலே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏறுகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏறுகிறேன் உம் சமூகத்திற்கே. ஹல்லேலூயா சுவாமி. ஓ மகிமையானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆண்டவரே, பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு என் தேவாதி தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பெரியவர்களோ சின்னவர்களே மூப்பர்களே தேவனை ஆராதிங்க, தேவனை ஆராதிங்க. உங்களை படைத்த ஆண்டவரை ஆராதிப்போமா, அவரை துதிப்போமா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ அளவில்லாத அன்பைகளை மேலே தந்தீரே அப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே அப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என் நோய்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. உம்முடைய ரத்தம் சாட்சியா இருக்கிறது ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே. ஓ ஹல்லேலூயா. அவர் சிந்தப்பட்ட ரத்தம், அவர் சிந்தப்பட்ட ரத்தம் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிறது, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிறது. ஓ ரிபா பாபா பாபா, ஓ ரிபா பாபா பாபா, ஓ ரிபா பாதா ராதா பரா தெரே பெரே 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 பரா, ஓ ரிபா காந்தா ரபா தெரே பெரே பெரே, ஓ ரி அம்தா ரபா சாந்தே ரிபா பாபா பாபா, ஓ ரி காந்தா பரா தெரே பெபே பெபே, ஓ ரிபா பாபா 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 பாபா. நம்பினி அபிஷேகம், ஒரு அளவில்லாத அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு புதிய ஆவி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாபா பாபா, ஓ ரிபா தாம்தா ரபா ரபா தே பெரே 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 பெ, ஓ ரிபா காந்தா ரபா தே ரபா ரபா ரபா, ஓ ரபா தானா ரபா தே ரபா தே ரே, ஓ ரபா தானா ரகதா ரபா தே, ஓ ரகதா ரபா தே ரபா ரபா ரபா. ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உங்க ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஆவி அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு அக்கினினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ இது ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். தேவ வல்லமை ஊற்றுகிறது, ஓ ஜீவ நதியாய் ஊற்றுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஓ எங்களை ஒப்பு கொடுங்க, எங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஓ
ஓ துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. அபிஷேகம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஓ ரிபகம் தோரே பாபா பாபா ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானதா பரிசுத்தம் வரணும். என்னுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் வேலை இல்லை, நான் எவ்வளவு ஐஸ்வர்யமான இருந்தாலும் வேலை இல்லை, நான் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் வேலை இல்லை, பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த தேவன் இந்த காலை பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலை பொழுதிலே உடைய பாவங்கள் எல்லாம் அவற்றையும் கழுவின அந்த ஆண்டவரை நாங்கள் எப்படியாய் துதிக்க வேண்டும். அவர் கொடுத்த அந்த உயிர் மூச்சுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளோ நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் எவ்வளோ ஐஸ்வர்யான இருந்தாலும் வேலை இல்லை, எல்லாவற்றையும் போட்டு விட்டு ஓடி போக வேண்டும். எல்லாவற்றையும் வந்தது எப்படியோ அப்படியே போக வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையினால. நாங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் இந்த ஆராதனை அவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்க வருவோம்னு சொன்னால் அவருடைய கிருபையினால. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை பொழுது சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவர் நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஓ நன்றி. அந்த நாமத்துக்கு நன்றி. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. திரும்பவும் நாங்கள் ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தருடைய மகிமை இறுதியான காரியங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்கு எனக்கு இன்னும் நேரம் போகாது, எனக்கு நேரமே போதாது. ஏன்னா எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாயிருக்கிறது. ஹalleluya. ஓ நன்றி. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? இன்று ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஹalleluya. அவருடைய நாமம் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறது. எப்ப வருவீரோ இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். சந்தோஷமாக சொல்லுவோமா? இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. காலையிலே மத்தியானத்திலே இரவிலே நடுசாமத்திலே, காலையிலே மத்தியானத்திலே இரவிலே நடுசாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் நீரே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் நீரே, என்னை வாழ வைக்க வந்துவிடும் தென்றலே, என்னை வாழ வைக்க வந்துவிடும் தென்றலே. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. பிரியமே மணவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மணவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசமே என் இதயமே, என் நேசமே என் இதயமே, என் தஞ்சமே என் உயிரே, என் தஞ்சமே என் உயிரே. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. இன்று வருவார் ஆண்டவர்.